ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். தினந்தோறும் பரிசுத்த வேதத்தை வாசிப்பதில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். இந்த வருஷம் முழுவதற்குள் இந்த புனித வேதத்தை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இந்த வேத சத்தியத்தை வருஷத்துக்கு 2 முறை நான் படித்து முடிப்பேன் என்ற தீர்மானம் எடுங்கள். காலையும் மாலையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அழியாத தேவ வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பாவமானது, கேடானது, பொய்யானது, மாயானது, சாத்தானுக்குரியவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கி போய்விடாமல் தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று அப்பா பிதாவே என்று வாஞ்சியோடு கூப்பிடுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக தேவன் விடவே மாட்டார். எல்லா தடைகளை நீக்கி நன்மையானவைகளை உங்களுக்கு தேவன் செய்து விடுவார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பரிசுத்தாவியான தேவன் உங்களுக்கு நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அன்பானவர்களே, இந்த மாம்சீக சரீரம் இந்த உலகத்தை கடந்து போகும்போது அது மண்ணாய் போகும், சாம்பலாய் போகும், அது மறைந்து போகும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட நித்திய ரட்சிப்பு இந்த ஆத்துமாவை கிறிஸ்துவோடு கூட ஒரு நாள் இணைத்து கொள்ளும். இப்படி நித்திய ஜீவனுக்காக பிதாவாக தேவனால் ஆண்டவராய் இயேசுவால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த பூமியிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, பரிசுத்த ஆவியால் தொடப்பட்ட, தேவனுடைய வார்த்தையின்படி அனுதினமும் நடக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய உள்ளத்திலும் பாவம் ஒருபோதும் ஆட்சி செய்ய விடக்கூடாது. என்றால் அந்த பாவம் ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவோடு கூட செத்தால்தான், ஜபத்தில் இயேசுவோடு கூட அந்த பாவம் செத்தால்தான் அனுதினமும் நாம் ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ முடியும். வெறுமனமே பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பது போல அல்லது மன வருந்துவது போல செய்துவிட்டு பிறகு பார்க்கிற பாவம், பேசுகிற பாவம், நினைக்கிற பாவம், நடக்கிற பாவம், உணர்கிற பாவம் என்று சொல்லி அவைகளிலே நாம் மூழ்கி இருப்போம் என்றால் நமக்குள்ளே பாவம் ஆட்சி செய்ய வாழ ஆரம்பித்து விடும். அதான் அநேக கேடுகளுக்கு காரணமாய் போகும், அநேக பொல்லாத நோய்களுக்கு காரணமாய் போகும், அநேக வெட்கங்களுக்கும் அவமானங்களுக்கும் அது காரணமாக போகும், அநேக தோல்விகளுக்கு அது காரணமாக போகும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களில் பாவம் ஆட்சி செய்யக்கூடாது, உங்களுக்கு சரீரத்தில் பாவம் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று சொல்லி. ஏன் இருக்கிறது? அது சிலுவையிலே சாகாமல் போனதுனால்தான் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் எனக்குள்ளே ஆண்டவராக இயேசுவே, ரட்சிப்பின் தேவனே, நீ தான் எனக்குள் வர வேண்டும். நீர் அருவருக்கிற எந்த பாவமும் என் ஆத்துமாவில் இருக்கக்கூடாது, என் இதயத்தில் இருக்கக்கூடாது. அது என்னுடைய கண்களில் வெளிப்படும், என் சிந்தையில் வெளிப்படும், என் உடல் உறுப்பில் அது வெளிப்படும், என் நடத்தையில் அது வெளிப்படும், என் வார்த்தையில் அது வெளிப்படும், என் செயல்பாடுகள் அந்த பாவம் வெளிப்படும். ஆக அந்த பாவம் சாவதாக இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ளே உயிர்த்த இயேசுவே நீர் வாழ வேண்டும். ஆவியானவரே நீர் வாசம் பண்ண வேண்டும். எனக்குள்ளே அற்புதம் செய்யும் தேவனே நீர் வாசம் பண்ண வேண்டும். என் உள்ளத்தில் இறங்கி வாங்க தகப்பனே. எனக்குள் பாவம் ஆட்சி செய்யக்கூடாது, எனக்குள் பாவம் இருக்கக்கூடாது. பரிசுத்தாவியானவரே எனக்குள் நீர் வர வேண்டும் என்று சொல்லி உண்மையான மனம் திரும்புதலோடு அன்பானவர்களே, அனுதினமும் பாவத்தை நாம் சாகடிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பவுல் சொன்னார், நான் அனுதினமும் சாகிறேன். அப்படி என்றால் என்ன பொருள்? ஏதோ ஒரு நாள் தன் பாவத்தை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லிவிடாமல் தினந்தோறும் பாவத்தை பவுல் அறிக்கையிட்டாராம். தினந்தோறும் சுயத்தை சாகடித்தாராம், தினந்தோறும் பொய்யை சாகடித்தார், அகங்காரத்தை சாகடித்தார், மாம்ச இச்சையை சாகடித்தார். ஆகவே அவருக்குள்ளே பாவம் ஆட்சி செய்யவில்லை, கிறிஸ்து இயேசு தான் ஆட்சி செய்தார். அவர் உலகத்தை அசைத்தார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு.
ஆகவே இன்றைக்கு இந்த போதனைகளை கேட்டு எனக்குள்ள பாவம் வாழக்கூடாது, அது சாகட்டும் இயேசுசாமி, எனக்கு உதவி செய்யுங்க, நீர் எனக்குள் வாசம் பண்ண வர வேண்டும் என்று சொல்லி நாம் அழைப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்குள் பாவம் ஆட்சி செய்து எங்களை பாவ அழிவுக்கு அது கொண்டு போகிறது, அவமான வெட்கத்துக்கு அது கொண்டு போகிறது. ஆனால் நல்ல தேவன் உம்முடைய உயிரை எங்களுக்காக கொடுத்து பாவத்துக்கு நாங்கள் செத்து பரிசுத்தத்துக்கு உம்மோட உயிர் தழும்படி நீ செய்திருக்கிறீர். இதுவே ரட்சிப்பின் வாழ்க்கை. இதோ இந்த செய்தி கேட்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பாவம் வாசம் பண்ணாதபடிக்கு, வாழாதபடிக்கு அது சாவதாக சிலுவையில். இயேசுவே, நீர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாசம் பண்ண வர வேண்டும். உம்முடைய ஆவியானோர் வாசம் பண்ண வர வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதம் வாசம் பண்ண வர வேண்டும். உம்முடைய அற்புதங்கள் எங்களுக்குள் வாசம் பண்ண வர வேண்டும். உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள் வாசம் பண்ண வர வேண்டும். அப்பா பிதாவே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வர வேண்டும். நாங்கள் உம்முடையவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை ஆசீர்வதியும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென்.